பிரித்தானியா முழுவதும் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு மிக தீவிரமாக பரவி வருவதால் அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் இதனை ஒரு தலைமுறையில் காணாத மிக மோசமான பரவல் என அறிவித்துள்ளனர். நாடு முழுவதும் நோயாளிகளின் எண்ணிக்கை திடீரென பல மடங்கு அதிகரித்துள்ளது மருத்துவத்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நோய் பரவலுக்கு மெனிங்கோகோகல் பாக்டீரியாவின் புதிய திரிவுகள் காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிடையே இந்த பாதிப்பு வேகமாக பரவி வருவதால் பெற்றோர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். காய்ச்சல், கடும் தலைவலி மற்றும் உடலில் தோன்றும் சிவப்பு தடிப்புகள் இதன் முக்கிய அறிகுறிகளாகும். சர்வதேச போக்குவரத்து மற்றும் புலம்பெயர் மக்களின் நடமாட்டம் காரணமாக இத்தகைய தொற்று நோய்கள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மறுபுறம் இந்த நோய்க்கான தடுப்பூசிகளுக்கு பிரித்தானியாவில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருவது நிலைமையை இன்னும் மோசமாக்கியுள்ளது. பெரும்பாலான தனியார் மருந்தகங்களில் தடுப்பூசி கையிருப்பு தீர்ந்துவிட்டதால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களே இந்த தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மூளைக்காய்ச்சல் என்பது மூளை மற்றும் தண்டுவடத்தை போர்த்தி இருக்கும் மென்மையான சவ்வுகளில் ஏற்படும் வீக்கமாகும். சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் இது உயிரிழப்பு அல்லது நிரந்தர ஊனத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே தாமதிக்காமல் மருத்துவ உதவியை நாடுவது உயிரை காக்க உதவும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.